டிசி ஜென்ரேட்டர் பண்ணிருக்கோம். அது எப்படி பண்ணிருக்கோன்னா, ஒரு மோட்டார் டிசி மோட்டார் இது. அதில் ஒரு சின்ன புள்ளி போட்டிருக்கோம். இதில் ஹேண்ட் வீல் ஒன்று பெருசு இது. இது ஒரு சுற்றும் போது இது பல சுற்றும். இதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி டிசி மோட்டார்னால இதில் இருக்க காயில்ஸ் மேக்னெட்லேருந்து எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி ஆகும். அந்த உற்பத்தி ஆகக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை நம்ம கன்சியூமருக்கு யூஸ் பண்ணுறோம் டிஸ்ட்ரிபியூட் லைன் மூலிமா அப்படின்றத இந்த டெமோ மாடல் பண்ணிருக்கோம். அது எப்படின்னா, இந்த டிசி ஜென்ரேட்டரில் கரண்ட் உற்பத்தி பண்ணக்கூடிய காயில்ஸும் ஆர்மேச்சரும் பர்மனெண்ட் மேக்னெட்டும் இருக்கும். அதை இந்த ஷாஃப்ட்டில் ஒரு புள்ளி மூலயமா ஒரு சோர்ஸ் ஒரு சுழற்று விசை கொடுக்கும்போது, ஃபோர்ஸ் ஆஃப் த ரொட்டேஷன் கொடுக்கும்போது, ஒன்று டர்பைன் மூலயமா ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி, இல்லைன்னா அதே இது ஸ்டீம் எனர்ஜி, அதே இதை எந்த விதமாக பண்ணாலும் கன்சியூமருக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை ஒரு டெமோவாக டிசி மோட்டார்லேருந்து எப்படி எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி ஆகுது அப்படின்றத மட்டும் இதில் காமிச்சிருக்கோம். அது என்னென்னா, இப்படி வீலை சுற்றும் போது என்ன ஆகும்னா ஜென்ரேட் ஆகும் எலக்ட்ரிசிட்டி. இதே பிரின்சிபல் தான் இந்த வீலுக்கு பதிலாக ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டினா நீர் இருக்கும், ஸ்டீம் எனர்ஜினா ப்ரெஷர் ஸ்டீம் இருக்கும். எல்லாமே இதே பிரின்சிபலில் தான், இந்த டைனமோ மெத்தடில் தான் எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி ஆகி கன்சியூமருக்கு போகுது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுற மாடல் இது. நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இது பர்ச்சேஸ் பண்ணுவீங்கன்னு நினச்சிங்கன்னா நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.